படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஜனநாயகன் 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 ஜனநாயகன். முன்னாடி வந்த துப்பாக்கி, கத்தி, மெர்சல் எல்லா தளபதி அவருடைய படத்தையும் வந்து ஒரு கொலாச் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம். ப்ரோ படம்லாம் சத்தியமா பிளாஸ்ட் தான் ப்ரோ. அதெல்லாம் ஏதோ சொல்லிக்கிறதுக்குலாம் இது மாதிரி ப்ரோ. சத்தியமா பிளாஸ்ட் ப்ரோ படம் எல்லாம். இந்த படத்துல அவ்வளோ அரசியல் இருக்கு. டிஎம்கேக்கு ஒரு குத்து, பிஜேபிக்கு ஒரு குத்து, ஆக மொத்த மூணாவது நான் ஒரு குத்து குத்திட்டோமான்னு தளபதி போட்டு ஒரு குத்து குத்தி இருக்கிறாரு. அதாவது ஒரு அரசியல்வாதி தான் மத கலவரத்தை உண்டு பண்றாங்க, அந்த விஷயம்லாம் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. குழந்தைகளுக்கு தேவையான நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல பேசியிருக்காங்க. முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு தேவையான நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. சிஎம் ஆயிட்டாரு. இப்போ இந்த படத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து பிஎம்ஓன்ற மாதிரி இருக்கு. ஐயா, இது தளபதி படம் சூப்பராக இருந்தது. பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர். எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்கள உள்ள விடலைனாலும் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக குழந்தைங்களோட பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. தெரியல ஜி, வைலன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வைலன்ஸ் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. குட் டச் பேட் டச் பற்றி ஒரு சீனே இருக்குது. அதை ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். இது லாஸ்ட் டைமு டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தளபதி பின்னிருக்காப்புல போய் என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு பிட்டு மட்டும் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. அது தளபதி ஃபேன்ஸாக இருக்க எல்லாருக்கும் எமோஷனலாக இருக்கும். இதுக்கப்புறம் அவரை பார்க்க மாட்டோம். உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவரோட நெக்ஸ்ட் லெவலில் அவர் போயிருக்காரு. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய அந்த ரீரிலீஸ்லாம் இருக்கே, நம்மளுக்கு தான் நிறைய படங்கள் இருக்கே, அந்த படங்களை வச்சு ரீரிலீஸ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். கமலா தேட்டர் தான் விடுறாங்களே, கமலா தேட்டர் விடுறாங்க, ரோகிணி தேட்டர் விடுறாங்க. அதில் வந்து பார்த்து நம்ம தளபதியை இது பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு ப்ரோ. நான் இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பகவந்த் கேசரி பார்த்துருக்கேன். ஆனால் பகவந்த் கேசரி 30% தான் இருக்கு. உள்ள பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எச் வினோதா தளபதியும் ஒரு காம்போ பண்ணா ஃப்ரெஷ்ஷா அப்படிதான் இருக்கு படம். அந்த ரீமேக் தானே சொன்னோம். அந்த ரீமேக் தான். பட் ஆனா இது வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. கடைசியில ஏதோ எந்திரன் படம் மாதிரிலாம் இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதுக்கப்புறம் இந்த பைரசி வெர்ஷன்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் வந்து பார்க்கல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேட்டருக்கு வந்து பார்க்குறேன். உண்மையாவே சூப்பரா இருக்கும். இந்த துண்டு வந்து பார்த்தோம்னா, இந்த துண்டை அப்படி கழட்டிட்டு அப்படி போட்டு சொல்லணும்னா கூட ஹானஸ்டாக சொல்லணும்னா படம் வந்து உண்மையாக இதுக்கு முன்னாடி வந்த துப்பாக்கி, கத்தி, மெர்சல் எல்லா தளபதி அவருடைய படத்தையும் வந்து ஒரு கொலாச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் மெயினாக என்ன சொல்லுவாங்க? படத்தில் வந்து இந்த நீங்கள் நார்த்து ஈஸ்ட்டு இந்த வடகிழக்கு மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயத்த கோராக சொல்லியிருக்காங்க. இந்த படம் மட்டும் ஜனவரி மாதம் வந்து இருந்ததுன்னு வைங்க, இந்நேரம் ஒரு 60 சீட் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பார். அதனால தான் இந்த படத்தை தடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அவ்வளோ அரசியல் இருக்கு. டிஎம்கேக்கு ஒரு குத்து, பிஜேபிக்கு ஒரு குத்து, ஆக மொத்த மூணாவது நான் ஒரு குத்து குத்திட்டோமான்னு தளபதி போட்டு ஒரு குத்து குத்தி இருக்கிறாரு. மக்கள் வந்து நல்லா கொண்டாட போறாங்க. 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய படமா தமிழ் சினிமாவில் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கு படம். தளபதியை லாஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியாது. மேபி ரீலீஸ்ல வேணா பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. ஜாலியா, அதாவது கஷ்டமா தான் இருக்கு ப்ரோ. கஷ்டமா தான் இருக்கும். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு பர்டிகுலரா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஎம் ஆயிட்டாரு. இப்போ இந்த படத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பிஎம்ஓன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து அவருடைய கையெழுத்து, அந்த பச்சை பேனால போடுற கையெழுத்து பல பேருடைய தலையெழுத்தை இன்னைக்கு மாத்திட்டு இருக்கு. நல்லபடியா இருக்கு. நல்ல சிஎம் ஆயிட்டாரு. அதனால கடைசி படமா இருந்தாலுமே ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. இனிதான் பயங்கரமான சம்பவம். அடுத்த 5 வருஷம் தான் உங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு 10 ஜனநாயகன் இறங்க போறாரு. அதை பத்தி கவலையே படாதீங்க. மூவி வந்து ஆன்லைன்ல லீக் ஆச்சு. ஸோ அதனால இது கண்டிப்பா கலெக்ஷன்ல அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ப்ரோ டிக்கெட்டு கிடைக்கல ப்ரோ. டிக்கெட் அவ்வளோ ஒரு டிமாண்டு. உள்ள பார்த்தீங்கன்னா க்ரௌடு எப்படி திரும்ப இருக்கு. அப்படி ஒரு க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 விஜய் சார் படத்தை ஒன்னா எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபயரு. கில்லிக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் விஜய் சாருக்கும் உண்டான அந்த ஒரு ஹீரோ வில்லன் அந்த இதுன்றது செம்மையா இருக்கு. நீங்க அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போறாங்க. நான் இப்போ சொல்றேன், இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவோட 1000 கோடி இந்த படம் அடிக்கும். 100% அடிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
ப்ரோ படம்லாம் சத்தியமா பிளாஸ்ட் தான் ப்ரோ. அதெல்லாம் ஏதோ சொல்லிக்கிறதுக்குலாம் இது ப்ரோ. சத்தியமா பிளாஸ்ட் ப்ரோ இது படம் லாஸ்ட் படம்னால கொஞ்சம் லைட்டா இதுவாக தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல ப்ரோ. இந்த படம் எல்லாம் தேட்டருக்கு சத்தியமா தேட்டர் மெட்டீரியல் செம்ம வை ப்ரோ. இதெல்லாம் லாக் எல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நீங்க பார்க்கலாம் ப்ரோ. பார்க்குற மாதிரி படம் எல்லாம் சத்தியமா தேட்டர் மெட்டீரியல் ப்ரோ. இதெல்லாம் செம்ம வை ப்ரோ. இந்த படத்துக்கு தேட்டர் மெட்டீரியல்னா நான் ஒரு 10க்கு 9 தருவேன் ப்ரோ. ரொம்ப கண் கலங்க வச்சிருச்சு ப்ரோ படம். உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். லாஸ்ட்டு நம்ம தளபதியோட ஃபினிஷ் ஆஃப் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே கண் கலங்க. படத்துல மெயினா என்ன சொல்ல வராங்க? படத்தில் மெயினாக நம்ம டெமோக்ரஸி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத படத்தில் காமிச்சிருக்காங்க. அது பொலிட்டிக்கல் பேஸ்டு படம் கிடையாது. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ்லாம் எப்படி ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றத ஒரு அழகாக ஒரு கதையை அதில் காமிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸும் இருக்கும்ல? இருக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் எந்த ஜென்ரலான டாபிக்ஸ் தான் அது. நான் ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்ல வரல அவங்க. பட் ஆனால் ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆனால படம் பெருசாக ஓடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. எப்பயுமே தளபதி பற்றி படம் ஓடாமல் எங்கேயுமே இருந்ததில்லை. அது உங்களுக்கே தெரியும். 1000 கோடி அடிக்குமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக இருக்குது. வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரி, ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ அது எப்படி இருக்கு? அதுதான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது. மேபி நம்ம ரீரிலீஸ் மூவிஸில் வேணால் பார்க்கலாம். பட் ஒரு ஃப்ரெஷ் மூவியில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் மூவியில் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தளபதி இன்னொரு படம் நடிக்கணும்ன்ட்டு ஃபேன்ஸ் சார்பாக கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். இன்னொரு படம்னா எந்த படம் நடிச்சா நல்லா இருக்கும்? இந்த பார்ட் 2 பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நடிக்கிற படம் வந்து தளபதி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான படம் எடுக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு கேரி ஃபார்வர்டாக இருக்கணும். அவரோட பொலிட்டிக்கல் கெரியரே பயோபிக்காக எடுக்கலாம். பொலிட்டிக்கல் அதான் அவரோட பயோபிக் எடுத்தாலே படம் மாசாக தான் இருக்கும். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. வேற லெவல்ல இருக்கு படம். ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான். கலெக்ஷன்ல அப்படி வின் பண்ண போறாரு. இது அவரோட ரெக்கார்டை அவர் தான் பிரேக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண போறாரு. அவர் வந்து சினிமாலையும் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, அரசியல்லையும் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டும் இருக்காரு. படத்துல வந்து ரொம்ப அருமையா அந்த ராவண மவண்டா பாட்டுல வந்து ஃபைட்டுக்கு போவாரு. வேற லெவல். அது செம்மையா இருந்துச்சு. ஓவரால் எல்லா சீனுமே சூப்பர். எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக தான் எடுத்திருக்காரு. அந்த பொண்ணை அவர் வளர்க்குறதுலேருந்து தைரியமாக ஒரு பொண்ணை வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பெண் குழந்தைன்னும் போது வந்து ரொம்ப தைரியமாக வளர்க்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே அந்த பாலியல் ரீதியான தொல்லை வராமல் அதுக்கு வந்து பாதுகாப்புக்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. இது வந்து பகவந்த் கேசரி மாதிரியே இருக்காது. கொஞ்சம் நிறைய புதுசாக தளபதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய 90% அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறான். இல்லை, அதை தாண்டியும் நிறைய இருக்குது. ஏன்னா பகவந்த் கேசரியில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் அது எப்படி இருக்கும்னா, அவர் வந்து சோல்ஜருக்கு அனுப்புவார், அதுக்காக ரெடி பண்ணுவார், அவ்வளோதான் இருக்கும் இதில். பட் ஆனால் அதை விட தாண்டி நிறைய மதம், அதாவது ஒரு அரசியல்வாதி தான் மத கலவரத்தை உண்டு பண்றாங்க, அந்த விஷயம்லாம் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கலா நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் வந்து அதுல இருக்காது. அதுல வந்து நார்மலா ஒரு ஆர்மி பொண்ணை ரெடி பண்ணுவார், அப்படிதான் இருக்கும். பட் இது வந்து தளபதிக்காக நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. தளபதிக்கு, அதாவது தளபதி ஃபேன்ஸுக்கான படம் பயங்கரமா இருக்கு. செதுக்கி எடுத்திருக்காங்க. கலெக்ஷனும் அவர் தான், எலெக்ஷனும் அவர் தான், ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்கும் இந்த படம். பட் ஆனால் நிறைய பேர் லீக் ஆனதுனால பெருசா ஓடாது படம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அப்புறம் தான் இன்னும் ஹைப்பா இருக்கு. இங்க நீங்க பாருங்க, இன்னும் 4-5 நாளைக்கு டிக்கெட்டே யாருக்குமே கிடைக்கல. எல்லாருமே ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் தான். அது வந்து இந்த மாதிரி லீக் ஆகியும் வின் பண்றதுன்னா தளபதியால மட்டும்தான் முடியும். அவர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ. 1000 கோடி அடிக்குமா? கண்டிப்பா அதுக்கு மேல கூட அடிக்கும். ஓகே, தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. செலிப்ரேஷனுக்காக வந்தேன். ஓகேவா, சொல்லப்போனால் என்னோட ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ் தளபதியோட ஃபஸ்ட்டு இப்போ டிக்கெட் கிடச்சிது. டிக்கெட் வந்து ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தான் ப்ரோ. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். கிடைச்சது வந்து ஒரு லக்கு. சொல்லப்போனால் லாஸ்ட் டைம் அதில் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படியே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபேர்வெல் ப்ரோ. தளபதி கிடைச்ச நல்ல ஃபேர்வெல். ஆரம்பத்திலே ட்ரோல் பண்ணாங்க படம் வந்து பகத் கேசரி அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, அண்ணன் ரீமேக் பண்ணாலே வந்து படம் வேற மாதிரி. படத்தில் மெயினாக என்ன சொல்ல வரோம்? படத்துல மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, மெயினா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்றாங்க. பயந்து இருக்கக்கூடாது, விக்டிம் மைண்ட் செட் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து தைரியமா புலி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. போல்டா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருத்து. படத்துல பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. ஆமா, பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க.
பகவன் கேசரியோட ரீமேக்னு சொல்றாங்க, அதே மாதிரி இருக்கா இல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க? அதை பத்தி எனக்கு அதை நீங்க பார்க்கல. பார்க்கல. சரி, ஓவராலா வந்து இந்த மூவிக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 5க்கு 5 on 5. 5 on 5. யா சரி, தளபதியை தவிர வேற யாரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு? தளபதி தவிர எனக்கு பிடிச்சது வந்து அவங்க பொண்ணா நடிச்சாங்கல்ல, அமிதாப் பச்சன். யா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தளபதி ஒன் லாஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸ்க்ரீனில். ஸோ அது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்கு? நான் சுற்றி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கண்ணில் தண்ணியோட இருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து இந்த சீன் காமிக்கும் போது எனக்குமே எமோஷனலாக இருந்தது. யா